ஓம் குருவே துணை. ராசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி எழுதும். குழந்தை பாக்கியம், புத்திர சோகம், புத்திர பாக்கியம் இது போன்ற விஷயத்த நாம இன்னைக்கு கையில எடுத்துக்கிறோம். எவ்வளவுதான் சொத்து சோகம் இருந்தாலும் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா அந்த விஷயத்த ஜீரணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை தான் நம்ம இப்ப இருக்கிறோம். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், குழந்தை பாக்கியமே கிடைக்கலன்ற ஒரு நம்முடைய சமூகம் சேர்ந்து. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எப்படிப்பட்ட கிரகநிலைகள் நம்முடைய ஜாதகத்துல இருக்கு, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். எனவே குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகத்துல 5ஆம் பாவம் புத்திர பாக்கியம், அது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு இன்னொரு பேர், புத்திரஸ்தானம்னு இன்னொரு பேர். இப்போ ஜனனி சென்ம ஜவுக்கியானா வர்த்தனி குல சம்பதா பதவி பூர்வ புண்ணியானா லிக்கியதே ஜென்ம பத்திரிகா ருணானு பந்தே பந்தே ருப்பேனா பசு பத்தினி சுதாலயா அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, போன பிறவியில் அல்லது முற்பிறவியில் யார் நல்ல புண்ணியங்களை செய்திருக்காங்களோ அவங்களுக்கு பதவி, குடும்பம், பொருளாதாரம், குழந்தை பாக்கியம் அத்தனை சம்பத்துக்களும் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்றது அந்த பாட்டுடைய பொருள். அதனாலதான் ஜாதகம் எழுதும் போது இந்த பாட்டை எழுதுறாங்க. ஜெனி சென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியது சென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்லி பத்திரிகான்னா இதுதான் ஜாதகமா வரும். நம்முடைய முன்வினை நல்வினை தீவனின் பயனாக தான் ஜாதகமே நமக்கு அமையும். இந்த கட்டத்துல இந்த கிரகம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கிரகத்தை மாத்தி அமைக்க முடியாது. நாம பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்களை யாராலும் மாத்தி அமைக்க முடியாது. இறைவனால் மட்டும்தான் நம்ம கர்ம விடையை குறைக்க முடியும். எனவே ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் தான் புத்திர ஸ்தானமா வரும். எனவே இந்த 5ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் அல்லது பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேதுக்கள், தேய்பிறை, சந்திரன் இப்படிப்பட்ட கிரகங்கள் 5ஆம் இடத்துல போயிட்டு அது புத்திர சோகத்தை ஏற்படுகிறது, புத்திர தோஷத்தையும் ஏற்படுகிறது. என்னுடைய ஒரு பெரிய ஜோசிய தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புத சேத்திரே மந்த சேத்திரே புத்திர சேத்திரே புத்திரஹானி அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். 2 வரியில. இது என்ன தாத்தா எனக்கு புரியல அப்படின்னு கேட்கும்போது ஒரு சொன்னாரு, புத சேத்திரே அப்படின்னா சேத்திரம்னா வீடு, புதனுடைய வீடுகள், அதாவது புதனுடைய வீடுகள் நவகிரகங்கள்ல புதனுடைய வீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம், கன்னி. அதே போல மந்த சேத்திரே அப்படின்னா மந்தம்னா சனி. அப்ப மந்தம்னா சனி, சனிபவனுடைய வீடுகள், சனிபவனுடைய வீடுகள் மகரம், கும்பம். இப்போ புத பகவானுடைய வீடுகள் மிதுனம், கன்னியும் சனி பகவானுடைய வீடுகள் மகரம், கும்பம். இந்த 4 ராசிகள் எந்த ஒரு ஜாதகனுக்கு 5வது வீடாக வருகிறதோ அல்லது 5வது ராசியாக வருகிறதோ அந்த ராசியில் இப்ப அப்படி வரணும். அதாவது இந்த 4 ராசி 5வது பாவமாக வரணும் அவங்க ஜாதகத்துக்கு. லக்னத்துக்கு 5வது வீடாக அதுல சனியோ புதனோ தனிச்சு இருக்க கூடாது. அப்படி தனிச்சு இருந்தால் கண்டிப்பாக முழுமையான புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் எனக்கு சொன்னார். இதை நான் ஆராய்ந்து நிறைய ஜாதகம் பல 100 ஜாதகங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது, உதாரணமா மிதுனம் ராசி எந்த ராசிக்கு எந்த லக்னத்துக்கு 5ஆம் வீடா வரும் பார்க்கும்போது, கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மிதுன ராசி 5வது வீடா வரும். அந்த கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 5வது வீட்டுல சனியோ புதனோ தனித்து நிற்கும். வேற கிரக பார்வை சேர்க்கை எதுவுமே இருக்கக்கூடாது. இது உதாரணமா தான் சொல்றேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிரந்தரமா குழந்தை பாக்கியம் இருப்பது அறிவு. இது ஒரு அமைப்பு. அதே போல 5ஆம் இடத்துல சந்திரன் நீசமானாலும் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் தாமதப்படும். பொதுவா நான் இப்ப சொன்ன விஷயம் என்னன்னா, சனி புதன் இந்த 2 கிரகத்துடைய வீடுகள் 5வது வீடாக அது சனியோ புதனோ தனிச்சிருந்தா மட்டும்தான் புத்திர தோஷம். வேற கிரக பார்வை சேர்க்கை அப்படி இருந்துச்சுன்னா இந்த விதி மாறும். அதனால தனித்திருந்தா மட்டும்தான் புத்திர பாக்கியத்தை தடைப்படும். ஆனால் இதுக்கு மாறாக சூரியன் 5ல உட்கார்ந்தாவோ, அதே போல சந்திரன் இருந்தாவோ, செவ்வாய் இருந்தாவோ, அதுக்கு அடுத்தது குரு இருந்தாலோ, சுக்கிரன் இருந்தாலோ, குரு இருந்தாலோ, ராகு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தாமதப்படுமே தவிர குழந்தை முழுமையா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப உங்க ஜாதகத்துல பொதுவா நீ எந்த ராசி எந்த லக்னமாகணும் அதுல சனி 5ல் உட்காரும் போது தாமதமாகத்தான் புத்திர பாக்கியம் ஏற்படும். அது கணவன் ஜாதகமா இருக்கலாம் அல்லது மனைவி ஜாதகமா இருக்கலாம். யார் ஜாதகமா இருந்தாலும் சனி 5ல் உட்காரும் போது கண்டிப்பாக தாமதமான புத்திர பாக்கியம் உண்டு. ஆனா இருக்கு, கண்டிப்பா இருக்கும். நான் இந்த சொன்ன 4 லக்னம் இருக்கக்கூடாது, வேற லக்னமா இருந்தா மட்டும்தான் இந்த விதி பொருந்தும். எனவே இந்த சனி பகவான் ஏன் சார் தாமதப்படுது அப்படின்னா, நவகிரகங்கள்ல ஒரு ராசியை கடப்பதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனிதான். ஒரு ராசியில 2 காலம் தங்குவார். அதனாலதான் 5ல சனி இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதப்படும். அப்புறம் பொதுவா ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது கிரகம், அதாவது சயின்ஸ் என்ன சொல்றா கிரகமே இல்ல, ஒரு வடதுருவத்தையும் தென்துருவத்தையும் இருக்கக்கூடிய ஒரு கரும்புள்ளி அப்படின்னு சொல்றாங்க, நேல் அப்படின்றாங்க, ஷேடோ அப்படின்னு சொல்றப்ப அப்ப ராகு கேதுக்கள் ஷேடோ பிளானட்
அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ராகு கேதுக்கள் 5ஆம் இடத்துல நிற்கும் போது கடுமையான புத்திர தோஷத்தை ஏற்படுத்தி தாமத புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்துது. இன்னொன்னு நீர்க்கட்டிகள் அந்த கருப்பையில பிரச்சனைகள் இப்படி ஒரு அமைப்பை நம்ம பார்க்க முடியுது. ஜாதகத்திலே நீங்க ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 5இல் ராகு இருக்குதா, கண்டிப்பா கருப்பையில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது, நீசம் பெற்ற ஒரு கிரகம் 5ஆம் இடத்துல நின்றாலும் புத்திர பாக்கியத்தை தாமதப்படுத்தும். அது சூரியனா இருந்தாலும், சந்திரனா இருந்தாலும், புதனா இருந்தாலும், குருவா இருந்தாலும், சுக்கரனா இருந்தாலும், சனியா இருந்தாலும், இந்த மாதிரி ராகு இப்படிப்பட்ட கிரகங்கள் 5ஆம் இடத்தில் ஒரு நீச கிரகம் இருந்தால் புத்திர பாக்கியம் தாமதப்படும். ஆனா கண்டிப்பா இருக்கும். பரிகாரத்தின் பேரில் கண்டிப்பா இருக்கும், அல்லது மருத்துவத்தின் பேர்ல நீங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் வாய்ப்புகள். இது இல்லாம 5ஆம் இடத்தில் ஒரு வக்ர கிரகம் இருந்தால், ஜாதகத்துல இது ஒரு கிரகத்தை போட்டு அது கீழே வா அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதுதான் வக்ரம். வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வதால் பின்னாடி இருப்பது, அதாவது தாமதப்பட்டு குழந்தை பாக்கியம் இருக்கும். அப்போ ஒரு கிரகம் வக்ரம் பெற்ற கிரகம் 5ஆம் இடத்துல இருந்தாலும் புத்திர பாக்கியம் தாமதப்படும். அடுத்தது, 5ஆம் இடத்துல அஸ்தமனம் பெற்ற கிரகம் இருந்தாலும், 5ஆம் இடத்துல 2 கிரகம் 3 கிரகம் இருக்குன்னா அது அஸ்தமனம் பெற்ற கிரகங்கள் ஒரு கிரகம் இருக்கும். அப்படி இருந்தாலும் அது புத்திர பாக்கியத்தை தாமதப்படுத்தும். இந்த கிரக இணைவுகள், இந்த கிரக அமைப்புகள் குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக தாமதப்படுத்தும். அதுல மாற்றமே இல்லை. சார் இதுக்கு என்ன சார் பரிகாரம்? பொதுவா 5இல் சூரியன் இருந்தா நீங்க செல்ல வேண்டிய ஒரே கோயில் எதுனா சூரியனார் கோயில். ஞாயிற்றுக்கிழமையில சூரியனார் கோயில் போயிட்டு கணவன் மனைவி 2 பேருமே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா 1 மாசத்துக்குள்ள கருதுறீங்க. இது அனுபவத்துல கண்ட ஒரு பரிகாரம். இது அற்புதமான பரிகாரம். பரிகாரத்துக்கு போகும்போது மனசார போகணும், ஏனோ தொடர்ந்து போக கூடாது, கடமைக்கு போகணும். 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா சீக்கிரமா புத்திர பேர் வரும். உடனே பொதுவா யாருக்கெல்லாம் 5ல் சந்திரன் இருக்கோ கல்யாணம் பண்ணி 1 மாசத்திலே கருணி, அதுக்கு பரிகாரமே தேவை. ஆனா நீசம் பெற்றால் கொஞ்சம் தாமதப்படும். அதுக்கு நீசம் பெற்ற கிரகம் சந்திரன் நீசமா இருந்து 5ஆம் இடமா இருந்தா இதுக்கு எந்த ஜாதகம் பொருந்தும், எந்த லக்னம் பொருந்தும் அப்படின்னா, இப்போ உதாரணமா கடக லக்னத்துக்கு 5ஆம் இடம் சிம்மமா வரும், 5ஆம் இடம் விருச்சிகமா வரும். அந்த விருச்சிக ராசி தான் சந்திரன் நேசமா வரும். ஏன்னா லக்னாதிபதியே 5ஆம் இடம் நேசமா வரும். அப்ப தாமதமாக புத்திர பாக்கியம் உண்டாகும். அதுக்கு பரிகாரம், திங்கள் கிழமை அன்று திங்களூர் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற திங்களூர் சென்று வழிபாடு அதாவது அர்ச்சனை அப்புறம் பார்த்தீங்கன்னா வழிபாடு ஏதாவது உங்களால் முடிந்த அன்னதானங்கள் பண்ணி வர கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். அடுத்தது, 5ல் செவ்வாய் இருக்கு சார், நீசமா இருக்குது, வக்ரமா இருக்குது அப்படின்னு ஒரு ஜாதகம் உங்ககிட்ட வந்ததுன்னா வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்லக்கூடிய சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு அங்க செவ்வாய்க்கிழமையில போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி வர உங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் ஒரு 2 மாசம் 3 மாசம் கண்டிப்பா. புதன் 5ல் உட்கார்ந்தா நான் சொன்னது அந்த 2 விதிகளை விட்டுருங்க. புதன் 5ல் உட்கார்ந்தா கண்டிப்பா நல்லா குழந்தை பாக்கியம் இருக்கும். அதுவும் மிதுனம் கண்ணி மகர கும்பம் இல்லாம இருந்தா 5ல் புதன் இருந்தால் கண்டிப்பாக அற்புதமான நல்ல அறிவுள்ள குழந்தை பிறக்கும். ஆனா நீசமோ அல்லது வக்ரமோ ஆயிட்டா, அஸ்தமனமோ ஆயிட்டா குழந்தை பாக்கியம் தாமதப்படும். இதுக்கு புதன்கிழமை அன்னைக்கு திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய புதனுடைய பகவானுடைய ஸ்தலத்துக்கு புதன்கிழமை அன்னைக்கு காலையில போயிட்டு பச்சை பட்டு வாங்கி அதே போல பாத்தீங்கன்னா நல்ல வாசனை உள்ள மலர்களை அந்த சாமிக்கு சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா குரு 5ல் இருப்பது, வக்ரம் பெற்றிருப்பது அல்லது நீசம் பெற்றிருப்பது, இது போன்ற அஸ்தமனம் பெற்ற கிரக நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதப்படும். அப்படி தாமதமா இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆலங்குடின்னு சொல்லக்கூடிய ஸ்தலத்துக்கு வியாழக்கிழமை காலையில போயிட்டு 16 முழம் முல்லை மலர் வாங்கி குரு பகவானுக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கும். அதுல மாற்றம் இல்லை. ஆனா மனசார. அடுத்தது சுக்கிரன் நீசம் பெற்றாலும் அஸ்தமனம் ஆனாலும் அல்லது 6-8 பண்டுல மறந்தாலும் கூட கண்டிப்பாக புத்திர பாக்கியம் தாமதப்படும். இதுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர பகவானுடைய ஸ்தலமான கஞ்சனூருக்கு சென்று வெண்பட்டு அந்த வஸ்திரம் எடுத்து முல்லை மலர் வாங்கி, அது முல்லை அல்லது மல்லிகை இந்த மாதிரி வாசல் உள்ள மலர்களை சாமிக்கு சாத்தி நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கும். அடுத்து சனி 5ல் இருக்கும்போது தாமதமான புத்திர பேர் தான், அது மாற்றமே இல்லை. திருநள்ளாறு சென்று சனிக்கிழமைக்கு திருநள்ளாறு சென்று அந்த குளத்துல குளிச்சுட்டு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கினா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கும். ராகு கேதுக்கள் 5ல் இருக்கும் போது இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா, புற்றுக்கண் வழிபாடு அற்புதமான ஒரு பரிகார விஷயமா சொல்ல முடியும். அதாவது புற்று ஊர்ல பக்கத்துல புற்று இருந்ததுன்னா அது ஒரு 7 பௌர்ணமிக்கு போயிட்டு சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமா குழந்தை பாக்கியம் இருக்கும். இது இல்லாத பட்சத்துல நீங்க திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் செய்து வர ஞாயிற்றுக்கிழமையில ராகுகாலத்துல திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் செய்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். அதே போல கேது 5ல் இருக்கும்போது கீழ்பெரும்பள்ளம் கும்பகோணத்து பக்கத்துல கீழ்பெரும்பள்ளம் ஸ்தலம் கேதுடைய ஸ்தலம், அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க வழிபாடு பண்ண சூப்பரா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். இன்னும் நவகிரகங்கள் 5ல் இருந்தா என்ன பலன் பார்த்தோம். பொதுவா இப்போ வேற பரிகாரம் என்ன சார் பண்ணலாம்னா, நம்முடைய ஆகம விதிப்படி புத்திர காமேட்சி யாகம், சந்தான கோபாலகிருஷ்ண யாகம் அப்படின்னு சொல்லி சாஸ்திர முறைப்படி பண்ணக்கூடிய வேத விற்பனை போயிட்டு நீங்க உங்க வீட்டுல வர வச்சு பண்ணலாம், இல்ல நீங்க பண்ற இடத்துல போய் நீங்க பண்ணாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். அந்த குழந்தை பாக்கியம் தெரிவதற்கே ஒரு நல்ல நேரம் தான் குழந்தை பாக்கியத்தை கண்டுபிடிக்க முடியும். அது எதனால ஏற்பட்டது என்று சொல்லி உங்களுடைய அருகாமையில் கூடிய
பாக்கியவாதிகளை அணுகி நல்ல அற்புதமான பரிகாரங்களை அவர்கிட்ட கேட்டு நீங்க தெரிந்து இந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணீங்க. இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜாதக தோஷம் இருக்கும், குழந்தை பெற்றுக்க முடியல, டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க, அதுக்கு கூட இந்த பரிகாரங்கள் போதும். எனவே இந்த குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க பரிகாரங்களை முறைப்படி பண்ணுங்க, மனசார பண்ணுங்க. கண்டிப்பா இந்த நாம பாக்கியம் என்று சொல்லக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது. அதுல புத்திர பாக்கியம் ஒன்று. அதனால அற்புதமா இந்த பரிகாரங்களை செய்ய ஒரு நல்ல சற்புத்திர பாக்கியம் பெற்று வாழ்வாங்க வாழ ராசி தமிழர்களுக்கு வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வணக்கம்.